Hello students, welcome. So topic வந்து volume of solid right circular cylinder, அதே மாதிரி volume of hollow cylinderக்கு வால்யூம் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது என்னென்னா சர்ஃபேஸ் ஏரியாஸ் எல்லாத்துக்கும் பார்த்தோம். சிலிண்டர், கோன், ஸ்பியர், அந்த மாதிரி ஹாலோ சிலிண்டர் இதுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தோம். சர்ஃபேஸ் ஏரியானா என்னென்னா மேல்புற பரப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி மேலே ஃபார் எக்ஸாம்பிள் இது சிலிண்டராக கன்சிடர் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதை சுற்றி இருந்தால் சர்ஃபேஸ் ஏரியா. இங்கே நம்ம பார்க்க போகிற டாபிக் வால்யூம். வால்யூம்னு என்னென்னா இப்போ இது சிலிண்டர் மாதிரி ஒரு டம்ளர் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிப்போம். அடியில் ஒரு பேஸ். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணுறோம் ஏதாவது ஒரு விஷயத்தை, சப்போஸ் சாண்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலரான திங்கை வந்து இது உள்ளே நம்ம ஃபில் பண்ணுறோம்னா இது ஃபுல்லாக கவர் ஆகிடும். இது எவ்வளோ வந்து பிடிக்குது, இது உள்ளே வந்து எவ்வளோ வந்து அந்த கண்டென்ட் வந்து இதுக்குள்ளே பிடிக்குதுன்றது தான் வால்யூம். அந்த வால்யூமை ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த சாலிட் ரைட் சர்க்குலர் சிலிண்டர், இதுக்கான ஃபார்முலாவை எப்படி நம்ம சொல்கிறோம்? வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஸோ இதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இதை ஃபைண்ட் பண்ணணும்னா இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது கொஞ்சம் போடுறோன்னு வச்சுக்கோங்க. இது ஃபில் ஆகும். இது ஃபில் ஆகும்போது அடியில் பாட்டம் எப்படி ஃபில் ஆகும்னா ரவுண்டாக ஃபில் ஆகும். சரிங்களா? இப்போ இதுக்குள்ளே சாண்டு போடுறோன்னு வச்சுக்கோங்க. சாண்ட் போட்டோன்னா ஃபஸ்ட்டு சாண்டு போயிட்டு இந்த இடத்த மொத்தத்தையும் பிடிக்கும். இது பிடிக்கக்கூடிய ஏரியா எந்த ஏரியாவை இது பிடிக்குது? ஒரு சர்க்கிளுடைய ஏரியாவை பிடிக்குது. இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம இதுக்குள்ளே கொட்டுறோம், ஏதாவது ஒரு மண்ணை கொட்டுறோம்னு வச்சுக்கோங்க. மண் போய்ட்டு அடியில் ஃபுல்லாகவே இந்த சர்க்கிளில் ஃபுல்லாக பிடிச்சிக்கும், சர்க்கிளாக பிடிச்சிக்கும் ஏரியாவை. இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இருக்குது. இந்த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் எது வரைக்கும் வரும்னா நீங்கள் மண்ணை கொட்ட 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 வளர்ந்து இது வரைக்கும் மேலே வரைக்கும் வரும். அப்போ இது என்ன ஹைட்டு? இந்த சிலிண்டருடைய ஹைட்டு. மண் அடியில் கொட்டுறோம், அப்படியே மேலே ஏறிக்கிட்டே வரும், ஃபில் ஆகும். ஃபில் ஆனவொன்னே இது வரைக்கும் வருது. இந்த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இங்கேருந்து இந்த ஹைட்டு வரைக்கும் கவர் பண்ணுது. இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இன்டூ ஹைட்டு, இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் வந்து நமக்கு வால்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஸோ இதுக்கு தான் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. பேஸ் இன்டூ ஹைட்டுன்னு இருப்பாங்க. பேஸ்னால் என்னென்னா அடிபாகம்ன்றது பேஸ். அந்த பேஸ் எப்படி இருக்குன்னா ஒரு சர்க்குலர் மாதிரி இருக்குது, சர்க்கிள் மாதிரி இருக்குது. இதோடைய பேஸ் வந்து அடியில் நமக்கு சர்க்கிள் மாதிரி இருக்குது, அதுதான் பேஸ். இதை ஃபில் பண்ணும்போது இங்கேருந்து ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகி இதுலேருந்து மேலே வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் பண்ணுறோம். இப்போ பேஸ் இன்டூ ஹைட்டு. இந்த பேஸுன்றது என்ன அப்படின்னா ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிளோடைய ஏரியா ஃபுல்லாக அது பிடிக்குது. அதனால இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம ஏரியா ஆஃப் த சர்க்கிள் யூஸ் பண்ணுவாங்க. இன்டூ அந்த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கீழே இருந்து டாப் வரைக்கும் நமக்கு ஃபில் ஆகுது, அது வந்து சிலிண்டருடைய ஹைட்டு. இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்னென்னா பை இன்டூ ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹைட்டு. இதோடைய ஹைட்டை வந்து ஹெச்ன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஃபைனலி நமக்கு இதுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். வால்யூம் மட்டும் நம்ம கியூபிக் யூனிட்ஸில் வரும். அதே மாதிரி ஏரியாவை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஏரியாவை நீங்கள் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக ஆன்சரில் ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வால்யூமை ஃபைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூபிக் யூனிட்ஸை மென்ஷன் பண்ணணும். அங்கே கொடுத்துருக்கிறது மீட்டராக இருந்ததுன்னா மீட்டர் க்யூப், சென்டிமீட்டராக இருந்தால் சென்டிமீட்டர் க்யூப், அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுவே ஏரியாவாக இருந்ததுன்னா மீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர். சிலிண்டருக்கான வால்யூமை ஃபைண்ட் பண்ணிட்டோம். வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர் சொல்கிறாங்க. ஹாலோ சிலிண்டர்னால் என்ன? இப்போ இது ஒரு சிலிண்டர், இந்த சிலிண்டருக்குள்ளே இன்னொரு சிலிண்டர் பார்ட் இருக்கும். இப்போ இந்த ஹாலோ சிலிண்டர்னால் இந்த சென்டர் பார்ட்டை மட்டும் நிரப்பக்கூடாது, இந்த சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவை மட்டும் நம்ம மண்ணை கொட்டி நிரப்பணும். இப்போ நிரப்பும் போது என்ன ஆகுதுன்னா ஆர்எல்ஸ் அப்படி இல்லைனா இது ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்துக்குமே அடியில் ஒரு பேஸ் இருக்குது, மண்ணை கொட்டிட்டு மண்ணிலேருந்து இதை மட்டும் எடுத்துட்டோன்னா இந்த சென்டர் பார்ட் வந்து காலியாக இருக்கும். அப்போ ஹாலோ சிலிண்டருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபுல் பார்ட்டில் மண்ணை கொட்டிட்டு அதுலேருந்து இந்த ஸ்மாலஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த இன்னர் சிலிண்டருடைய ஏரியாவை மைனஸ் பண்ணுறோம். ஸோ அவுட்டர் சிலிண்டருடைய ஏரியா வால்யூம் இது வந்து ஃபைண்ட் பண்ணுறது நம்ம வால்யூம். ஸோ அவுட்டர் சிலிண்டருடைய வால்யூம் அதிலிருந்து இன்னர் சிலிண்டருடைய வால்யூமை மைனஸ் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங்காக இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் மட்டும் ஃபைண்ட் ஆகும். அதுதான் வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர். நவ் வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர், வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டரோட வால்யூம் என்னென்னா இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய அவுட்டர் பார்ட்டுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ரேடியஸ் இருக்கும். இந்த ரேடியஸ் தான் கேபிட்டல் ஆர்னு சொல்லுவோம். இந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் பார்ட்டுக்கு ஒரு ரேடியஸ், அதை வந்து ஸ்மால் ஆர் சொல்லுவோம். இப்போ இந்த வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர் சுற்றி இருக்கக்கூடிய அந்த வால்யூமை மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், வால்யூம் ஆஃப் அவுட்டர் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் அவுட்டர் சிலிண்டர், அவுட்டர் சிலிண்டருடைய வால்யூமை ஃபைண்ட் பண்ணி மைனஸ் அதிலிருந்து இன்னர் சிலிண்டருடைய வால்யூமை மைனஸ் பண்ணோன்னா அதுதான் நமக்கு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஹாலோ பார்ட்டுக்கான வால்யூம்.
அப்போ வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர்னால் சென்டரில் ஹாலோவாக இருக்கும், சுற்றி மட்டும் நம்ம ஃபில் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ வால்யூம் ஆஃப் அவுட்டர் சிலிண்டர் மைனஸ் வால்யூம் ஆஃப் இன்னர் சிலிண்டர். நவ் இப்போ வால்யூம் ஆஃப் ஏ சிலிண்டர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி முன்னாடியே நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல வந்து நமக்கு ரேடியஸ் ஒரே ஆர் இருந்தது. இந்த இடத்துல ரேடியஸ் வந்து அவுட்டர் சிலிண்டருக்கு பெரிய ஆர், கேபிட்டல் ஆர், இன்னர் சிலிண்டருக்கு ரேடியஸ். வெளியில் ஒரு சிலிண்டர் இருக்குது, உள்ள ஒரு சிலிண்டர் இருக்குது. இப்போ ரெண்டுக்கான வால்யூம் தானே. இப்போ இது ஒரு சிலிண்டர், இது ஒரு சிலிண்டர். இதோடைய ரேடியஸ் சின்னது, இதோடைய ரேடியஸ் பெருசு. இப்போ இந்த சிலிண்டருடைய வால்யூம் மைனஸ் இந்த சிலிண்டரோட வால்யூம், பெரிய சிலிண்டரோட வால்யூம் மைனஸ் இந்த சிலிண்டரோட வால்யூம் வந்து மைனஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த ஃபைனலாக ஹாலோ சிலிண்டருக்கான வால்யூம் கிடைக்கும். இப்போ இதுக்கான ரேடியஸ் ஸ்மால் ஆர், இதுக்கான ரேடியஸ் கேபிட்டல் ஆர். ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம எடுக்கிறோம். இதுதான் ஒரு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு பை போட்டாச்சு, ஆனால் ஆர் மட்டும் கேபிட்டல் ஆர். ஆனால் இதோடைய ரேடியஸ் என்ன, கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் மைனஸ் வால்யூம் ஆஃப் இன்னர் சிலிண்டர். இன்னர் சிலிண்டருக்கு வால்யூம் பார்க்குறோம். அந்த வால்யூம் நம்ம பார்க்கும்போது இன்னர் சிலிண்டருக்கான ரேடியஸ் ஸ்மாலாக இருக்குது. ஸோ பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த ரெண்டுத்தில் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா பையும் ஹெச்சும் காமனாக இருக்குது. அப்போ அதை வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வந்துடுச்சு. ஸோ புக்கில் வந்து உங்களுக்கு இந்த பை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் இந்த ஆர் ஸ்கொயர், ஃபைனலாக இந்த ஹெச் எடுத்து எழுதிப்பாங்க. அதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கியூபிக் யூனிட்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ நவ் வால்யூம் ஆஃப் த சாலிட் சர்க்குலர் சிலிண்டருக்கும் வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டரும் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் இட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.